தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து முடிவுகளுக்காக அரசியல் கட்சிகள் காத்திருக்கும் நிலையில் திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஆலோசனைக் கூட்டம் அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட முக்கிய மாவட்டங்களில் போட்டியிட்ட சில திமுக வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பணிகளில் உள்ளக ஒத்துழைப்பு குறைபாடுகள் இருந்ததாக கட்சி தலைமையிடம் எடுத்துரைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. தேர்தல் முடிந்ததும் குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களிடமிருந்து வந்த தகவலின் அடிப்படையில் கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆலோசனையில் தொகுதிகளில் ஏற்பட்ட ஒருங்கிணைப்பு சிக்கல்கள், கடைசி கட்ட களப்பணிகளில் ஏற்பட்ட தடைகள் உள்ளிட்ட விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் போட்டியிட்ட சில வேட்பாளர்கள் தேர்தலின் இறுதி நாட்களில் கட்சியின் அடிமட்ட நிர்வாகிகள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தேர்தலுக்கு முன்பே உதயநிதி ஸ்டாலின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பெரம்பூர் தொகுதி குறித்து ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அந்த தொகுதியில் கடைசி நாட்களில் களப்பணியில் ஏற்பட்ட தடைகள் மற்றும் நிர்வாக மாற்றங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாகவும் அதற்கான காரணங்களை பற்றி கட்சி தலைமையிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவிக்க தயாராக இருப்பதாக வேட்பாளர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதேபோல மற்ற சில தொகுதிகளிலும் இதே மாதிரியான புகார்கள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்களின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி வெளிப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. எனினும் இதுகுறித்து திமுக தலைமையிடமிருந்து அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் வெளியாகவில்லை. இந்த புகார்களின் உண்மை நிலை குறித்து கட்சி தலைமை தனிப்பட்ட ஆய்வை மேற்கொள்ளும் வாய்ப்பு இருப்பதாகவும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சி அமைப்பிலும் அமைச்சரவை அமைப்பிலும் மாற்றங்கள் இருக்கலாம் என்ற அரசியல் ஊகங்களும் நிலவுகின்றன. இருப்பினும் இவை அனைத்தும் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் தகவல்கள் மட்டுமே. தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை திமுக முகாமில் உள்ளக மதிப்பீடுகள், அமைப்பு ரீதியான ஆய்வுகளும் தொடரும் என தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.